நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா, தற்போது ஜனநாயகன் அப்படின்னு கடைசி திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. விஜய் சாருடைய கடைசி திரைப்படத்த வினோத் சார் இயக்குறாரு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு இருந்தது. கமலஹாசன் அவர்களை வைத்து தான் வினோத் அவர்கள் ஒரு படத்தை இயக்குவதாக இருந்தாரு. அந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாச்சு. இன்னொரு பக்கம் விஜய் சார் இயக்க பல இயக்குனர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. வெற்றிமாறன் முதல் கார்த்திக் சுப்ராஜ் வரைக்குமே பலருடைய பெயருமே அடிபட்டது. கடைசியில பேசப்பட்டவர் தான் நம்ம வினோத் அவர்கள். ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில கமல் சார் இயக்குவதாக இருந்த வினோத் சார் தான் விஜய் சாருடைய கடைசி படத்தை இயக்க கமிட் ஆனாரு. விஜய் சார் மற்றும் வினோத் சார் அப்படின்னு புது கூட்டணி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம இது விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதால மேலும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. வழக்கமான விஜய் சார் படங்களை காட்டிலுமே இந்த படத்திற்கு கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தற்போது இந்த படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கா. இதனையடுத்து தற்போது வந்துள்ள தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் கடைசியாக பொதுக்குழு கூட்டத்துல கூட ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து பல வசனங்களை பேசி முரட்டியிருந்தாரு. அந்த வகையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திலுமே ஆளும் கட்சியை எதிர்த்து பல வசனங்கள் வைக்கப்பட்டிருக்காம். இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டாலுமே ஒரு சிலரோ அதிர்ச்சியில இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே விஜய் சாருடைய படங்களில் வரும் அரசியல் வசனங்களுக்காகவே அவருடைய படத்தின் ரிலீஸ் அப்போ நிறைய பிரச்சனைகளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கையில தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்தே இப்படி வசனங்கள் வைக்கப்பட்டுள்ளதால ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸினப்போ நிறைய பிரச்சனைகள் கிளம்பும். அதற்காகவுமே திமுக தற்போதுல இருந்தே ஒரு பக்கம் வேலை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. எப்படி இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக பல போராட்டங்களுக்கு பிறகு அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணிடுவார் அப்படின்னு தளபதி ரசிகர்களோ தற்போது பதிலடி கொடுக்கும் வகையில சோசியல் மீடியாக்கள்ல பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.